அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். பிரண்டையுடைய மருத்துவ குணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரண்டையை வச்சு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியான தொக்கு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸாகவும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பிரண்டையை உணவில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிரண்டை தான் சாப்பிட்றோன்னு தெரியாமலேயே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் சில டிப்ஸுகள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரண்டையில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இதை எப்படி கட் பண்ணணும், எப்படி நம்ம இதை சமைக்கணும், எந்த அளவு சமைச்சா அதில் அரிப்புத்தன்மை இருக்காதுங்கிற டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு பிரண்டை எடுத்துக்கலாம். நான் பிரண்டையில் உள்ள இலைகளையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இலைகளும் ரொம்ப நல்லது. நம்ம தண்டுகள் போலவே நல்லா பிரண்டையை இது போல் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் பூண்டும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரண்டை எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு பூண்டு எடுக்கணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு பூண்டு 100 கிராம் அளவு ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம எந்த அளவு பிரண்டை எடுக்கிறோமோ அதே அளவு தான் நான் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய நிறம் கொஞ்சம் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். இதோடைய நிறம் கொஞ்சம் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம பிரண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். பிரண்டை நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பூண்டு எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் பிரண்டையும் எடுத்திருக்கேன். இப்போது இதோடைய நிறம் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அந்த காரல் தன்மை, அந்த அரிப்புத்தன்மை கம்மியாகிறதுக்காண்டி நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதோடைய நிறம் எந்த அளவு மாறி வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா நிறம் மாறி வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். விதை நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரண்டையோடைய ஆட் பண்ணி அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிடலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். அது கூடவே இப்போ நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமேலு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். அப்போ தான் தொக்கு ரொம்ப சூப்பராக வரும். நம்ம இந்த தொக்கு செய்கிறது நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். தொக்கு நல்லெண்ணெயில் செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம 100 கிராம் அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கோம். அதுக்கு 100 ml அளவுக்கு எண்ணெய் சரியான அளவாக இருக்கும். அப்போ தான் நம்ம தொக்கை அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு முழு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமேலு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஃப்ளேமு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே பிரண்டை வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லையே வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடிக்கடி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ தொக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரண்டையை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். நம்ம பிரண்டையை கட் பண்ணதுக்கு அப்புறமேலு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கை கண்டிப்பாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு கட் பண்ணிக்கிறலாம். நம்ம கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு இது போல் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கையில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி எண்ணெயை நல்லா தடவிக்கிடலாம். முக்கியமாக விரல்களுடைய இடுக்கில் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பிரண்டை கொஞ்சம் இளம் பிரண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இளம் பிரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார் உரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நீங்கள் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். பிரண்டை இந்த மாதிரி முத்தல் பிரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிரண்டையில் 4 கார்னர் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி உரித்தோம் அப்படின்னா நார் மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 4 சைடுமே உரித்து எடுத்துக்கிடலாம். நம்ம இது போல் உரிக்கும் போது கையில் உள்ள எண்ணெய் காலி ஆயிரும். எண்ணெய் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இது போல் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலு கையை தண்ணியில் கழுவிடாதீங்க. ஒரு துணியால் கையை தொடச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்தால் அரிப்பு இல்லாமல் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அந்த பிரண்டையும் நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவு நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொக்கு துவையல் இல்லை தோசையில் கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மையே இருக்காது. இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல. இந்த அளவு நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். இப்போ இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆப்ஷனல் தான். ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று கலந்து வரட்டும். பாருங்கள் நம்மளுடைய தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. எப்படி அதில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த அளவு நல்லா நம்ம குக் பண்ணிக்கிறணும். அப்போ தான் தொக்கு அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை நீங்கள் சுத்தமாக ஈரமே இல்லாத நல்லா வெயிலில் காய வச்ச பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு மேலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கிறதா இருந்தால் 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்தணும் அப்படின்னா 1 வாரத்துக்கு மேலேயே நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஈரம் பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். கண்டிப்பாக நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.